நம்ம அப்படி ஒரு கீரை காய் பழம்னு பிரிக்க முடியாது. நம்மளோட இது வந்து எப்படின்னா 365 நாட்கள் 365 வகையான செடிகளையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது பழமாக இருக்கலாம், காயாக இருக்கலாம், கீரையாக இருக்கலாம், மூலிகையாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் வந்து நம்ம 365 நாட்களுக்கான 365 வகையான செடிகளை வளர்க்குறோம். காயிலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போதைக்கு முதல்ல வந்து விற்பனைக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அதை நம்ம மதிப்பு கூட்டி சில பொருட்களை விற்பனை செய்கிறப்போ வந்து காய்களை வந்து என்னால் வந்து முழுமையாக பண்ண முடியல. நம்மளோட வீட்டு தேவைக்கு மட்டும் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கீரையில் அப்படியே பார்த்தீங்கன்னா என்கிட்ட சும்மாவே அது எல்லாமே ஈஸியாக வளரக்கூடியதான். ஒரு 60-70 ரகம் வந்து நான் வளர்க்கக்கூடியது கிடையாது. இயல்பாகவே நம்ம நிலத்தில் வளரக்கூடியதான் ஒரு 60-70 ரகங்கள். அது இல்லாமல் நம்ம ஒரு 20-30 வகையை வந்து நம்ம வெளியே இருந்து கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா புளியாரை இருக்கலாம், பொன்னாங்கண்ணி இருக்கலாம். பொன்னாங்கண்ணியில் நம்ம ஒரு 4 ரகம் பொன்னாங்கண்ணி வச்சுருக்கிறோம், புளியாரை வச்சுருக்கிறோம், பிரண்டையில் ஒரு 5-6 வகையான பிரண்டை வச்சுருக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம வெளியே இருந்து கொண்டு வந்து வைக்கிறது. இயல்பாகவே நம்ம நிலத்திலே வருது. முசுக்கு வருது, தாளிக்கீரை வருது, தசலாங்கண்ணி வருது. இதெல்லாம் வந்து இயல்பாகவே நம்ம நிலத்திலேயே வளரக்கூடிய கீரைகள்.